சார் நான் ஏகாதசி பேசுறேன் சார். சொல்லுங்க ஏகாதசி. ஒரு முக்கியமான தகவல் சார். அந்த குண்டடிப்பட்டு கிடக்குறானே கிருஷ்ணா, அவனோட ஃப்ரெண்டு கோபியை நம்ம கஸ்டடி கொண்டு வந்துட்டேன் சார். வெரி குட். ஏதாவது யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைச்சதா? இல்ல சார், எவ்வளவு அடிச்சாலும் பதிலே பேச மாட்டேங்கிறான் சார். அப்படியா? நான் வரேன். சரிங்க சார். ஏய் சொல்டா சொல்டா. அப்படிங்க. என்னையா ஏதாவது உண்மையை சொன்னானா? சார் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான் சார். கல்லூலி மங்க மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ இந்த அடி அடிச்சதெல்லாம் வேஸ்டா? உண்மையை சொல்றேன், இல்லைன்னா உயிரோட போக மாட்டேன். புரியுதா? எனக்கு தெரியாது. சொல்றியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. தொலைச்சிரும், ஜாக்கிரதை. இதோ பார், உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும் நீ முயற்சி பண்ண, உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்றா சொல்லு. வேண்டாம் சார், விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். சொல்லு. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நீயும் கிருஷ்ணாவும் சரியான பொம்பளை பொறுக்கின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சுறா பாண்டிய சுட்ட இடத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அது யாருங்கிற உண்மையை நீ எனக்கு சொல்லல. ஒரு புல்லட்லயே உன் கதையை முடிச்சிட்டு சுறா பாண்டிக்கு ரைட் ஹேண்டே நீதான் உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. உண்மையை என்கிட்ட சொன்னா உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். இந்த கேஸ்ல இருந்து கூட உன்னை விட்டுருவேன். என்ன சொல்ற? சார் வேண்டாம் சார், சுற்றாதீங்க சார். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். நானும் கிருஷ்ணாவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவன் லீலாங்கிற பொண்ணை லவ் பண்ணா, அவளை அடையணும்னு நினைச்சான். அதுக்காக என்னென்னமோ திட்டம் தீட்டினான். இது வரைக்கும் தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. சுப்பிரமணியே அங்க போனார்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சோ லீலா விஷயம் எப்படியும் அண்ணனுக்கு தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்கு தான் அண்ணன் அங்க போயிருக்கணும். சொல்லுங்க. ஹலோ கவிதா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இல்லம்மா, நான் இளங்கோவை அனுப்பி வைக்கிறேன். நீ அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுறியா? என்ன? இளங்கோ கிட்டயா? அவரெல்லாம் வேண்டாங்க, நானாவே லஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஏய் இரு ஒரு நிமிஷம். ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இளங்கோ வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனா என்ன பிரச்சனை? இல்லங்க, நான் வந்து உங்களுக்கு பரிமாறுவல, அதனாலதான். இல்ல கவிதா, அதான் சொல்றல, நான் அர்ஜென்ட் வழியா சைட்டுக்கு வந்துட்டேன். நீ வந்து பரிமாறி நான் சாப்பிடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நான் சாப்பிடுறேன். நான் இளங்கோ அனுப்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இன்னொரு 5 நிமிஷத்துல அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அவர்கிட்டே நீ சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடு, சரியா? நான் வச்சிடுறேன். ஹாய் தங்கமொழி. ஹலோ. நீ என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையா? வீட்ல இருக்க? ஸ்கூலுக்கு போனேன், இன்னைக்கு ஆஃப் டே தான், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? சரி சரி. சார் லஞ்ச் எடுத்துட்டு வர சொன்னாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஒரு நிமிஷம். அப்புறம் தேன்குட்டி உட்காரு. எப்படி படி பண்ணி இவரு உண்மையாவே எல்லாத்தையும் மறந்துட்டாரா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறாரா? இவரோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாம். திடீர்னு பேரை கேட்டா திரும்பி பாப்பார்ல, அப்ப எல்லாம் உண்மையா தெரிஞ்சிடும். சரவணன், சரவணன், சரவணன். திரும்பி பார்க்கலையே. அப்போ உண்மையாவே பழசெல்லாம் மறந்துருச்சா? சாக்லேட் பிடிக்குமா? சரவணன் பிடிக்கும். சரவணன், உங்களை தான் கூப்பிட்டேன். என்னையா? என் பேர் சரவணனா? என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? இல்லங்க, சாரி, ஏதோ ஞாபகத்துல கூப்பிட்டேன். என்னங்க நீங்க?
அன்னைக்கு அப்படிதான் வச்ச கண்ணு மாறாம பார்த்தீங்க. இன்னைக்கு சரவணன் பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, தெரியாது. சாரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேரியர் கொண்டு வரேன். ம். ம். அங்கிள் உங்களுக்கு இந்த மவுத்தார் கன்ல வாசிக்க தெரியுமா அங்கிள்? தெரியாதுடா கண்ணு. வேணா உனக்காக நான் ட்ரை பண்றேன், சரியா? ம். அங்கிள் கொடுங்க, நான் வாசிக்கிறேன். சரவணன், ம். இதுல உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வச்சிருக்கேன். என்னங்க மறுபடியும் சரவணன் கூப்பிடுறீங்க? ஏங்க நான் சரவணனா இளங்கவா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சாரிங்க, நான் தான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கேன். இந்தாங்க. வரங்க. தென்குட்டி வரட்டுமா? பாய். சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். டிஃபன் சாப்பிடுங்க. இப்போ நீ இன்ஸ்பெக்டர் சண்முகமா வந்திருக்கியா இல்லை என் தம்பியா வந்திருக்கியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இன்ஸ்பெக்டரா வந்திருந்தா ஒரு அதிகாரியா என்கிட்ட கண்டிப்பாவே நடந்துக்க. அது எனக்கு சந்தோஷமாவே இருக்கும். அதை விட்டுட்டு தம்பியா பாசத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் உன் போலீஸ் புத்தியை காட்டாது. அது என் மனசுக்கு சங்கடமா இருக்கும். என்னென்ன சொல்றீங்க? இப்படி அன்பா பாசமா நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாரு என்ன பேருன்னு சுத்தி வளைச்சு அங்கதானே வந்து நிக்க போற. நீ என்னை எந்த வழியில கேட்டாலும் நான் உண்மையை சொல்ல போறதில்ல. அந்த பொண்ணு யாருன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதனால நீ உன்னோட நேரத்தை வீணாக்காத. அந்த பொண்ணு யாருன்னு இனிமே நான் உன்னை கேட்கவே மாட்டேன். என்ன கேளுங்க, அவ யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட ஏதோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு நீங்க உதவி பண்ண போய் தான் இப்படி ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இளவரசி அண்ணியுடைய தங்கச்சி லீலாவா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல, லீலாலாம் அங்க இல்ல. நீ ஏதோ கட்டுக்கதை சொல்ற. கட்டுக்கதை இல்லைன்னு நடந்தது அத்தனையும் உண்மை. அது மட்டும் இல்ல, உங்க கூட குண்டடிப்பட்டு அடுத்த வார்டில் படுத்துட்டு இருக்கானே கிருஷ்ணா, அவன் அந்த லீலா பொண்ணை கெடுக்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்கான். அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அவளை பின்தொடர்ந்து போயிருக்கீங்க. இது பாரு, நீ ஏதோ கற்பனை கதையெல்லாம் சொல்லாத. லீலாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது கற்பனை கதை இல்லைன்னு முழுக்க முழுக்க நடந்த உண்மை. இந்த சதி திட்டத்துக்கு உடந்தையா இருந்தானே கிருஷ்ணா, அவனுடைய ஃப்ரெண்டு கோபி இப்ப ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த சம்பவத்துல கிருஷ்ணாவையும் லீலாவையும் அனுப்புனது வரைக்கும் தான் அவனுக்கு தெரியுது, வேற எதுவும் அவனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலே நடந்தது என்ன சொல்லுங்க. நடந்த உண்மையை சொல்லுங்கண்ணே, அப்பதான் நான் உங்களை காப்பாற்ற முடியும். என்ன காப்பாத்துறது முக்கியம் இல்ல, லீலாவோட எதிர்காலமே இதுல அடங்கியிருக்கு. அந்த பொண்ணை கோர்ட்டு கேஸ்னு இழுக்க மாட்டேன்னு சொல்லு. நான் என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்றேன். அப்போ உங்க வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா? அப்படி இல்லடா, நான் ஆம்பளை, அதுவும் கல்யாணமானவன். ஆனா லீலா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு. அவ எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நீங்க சொல்றபடியே நான் செய்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நம்பலாம் இல்ல? போலீஸ் புத்தியை காட்ட மாட்டேல்ல? நம்பி சொல்லுங்க. சரி சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்னோட கஸ்டமர் கடைக்கு போனேன். அப்பதான் நான் யாருன்னு தெரியுமா? பாண்டி, சுரா பாண்டி.
அண்ணே 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 ப்ளீஸ் விட்டுருங்க அண்ணே சொன்னா கேளுங்க அந்த பொண்ணு விட்டுருங்க சின்ன பொண்ணு பாவனே அந்த பொண்ணு விட்டுருங்க அண்ணே 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 விட்டுருங்க அண்ணே சொன்னா கேளுங்க அண்ணே சுறா பாண்டி மரியாதையா சரண்டர் ஆயிடு இல்லனா உன்னை சுட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும். பாண்டி தப்பிக்க முயற்சி பண்ணாத, அது உனக்கு தான் ஆபத்து. பாண்டி வசமா மாட்டிக்கிட்டோம், போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? மரியாதையா சரண்டர் ஆயிடு. நான் டவுட் பண்றேன், இங்க தான் இருக்காங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புங்க, உடனே அனுப்புங்க. ஓகே, நீங்க போங்க. நீலா நீலா நீ போயிடு, நீ போயிடு நீலா, நீலா போயிடு. கிருஷ்ணா 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 இங்க பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா ஐயோ கிருஷ்ணா என்ன பாரு கிருஷ்ணா 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 இங்க பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா நீலா Lila, va Lila, va, சொன்னா கேளு, வா Lila, வா, Lila, Lila. Lila, Lila, சொன்னது கேளு Lila, நீ போ Lila, நீ போ Lila, வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் Lila, சொன்னா கேளு, போ Lila, Lila போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன் கிருஷ்ணா, போ, போ, கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியா? இதான் நடந்தது. லீலாவை நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன். திரும்ப அவளுக்கு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன், நீ ஆபத்தை உண்டாக்கிடாத. நீங்க கவலைப்படாதீங்க, லீலாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க உடம்பு பாத்துக்கங்க. டிஃபன் சாப்பிடுங்க. தம்பி, இவன் எதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்த? இவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அக்கா, பெரியப்பா குடும்பத்து மேல உள்ள அக்கறையில இப்படி எல்லாம் பண்ணிருக்கான், விட்டுதலக்கா. எப்படி தம்பி விடுறது? இவன் தான் சின்ன பையன், அவன் பெரிய மனுஷன் தானே. நீ பண்றது தப்புன்னு இவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்திருக்க வேண்டாம்? சொந்த வீட்லயே திருட வச்சு, தங்கச்சியை கடத்த வச்சு, பெத்த அம்மா மேலேயே கார் ஏத்த வச்சு. ஐயோ அம்மா அம்மா, வீணா பெரியப்பா மேல பழிய போடாதீங்க. நான் பண்ணது எதுவுமே அவருக்கு தெரியாது.
பாத்தியா தம்பி இவனை எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு? அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பெரிய மாமா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. செடியை ஜாமீன்ல எடுக்கலாம்னு நான் போனப்ப இவன் வரமாட்டேன்னு மறுத்துட்டான். பெரிய மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாமீன்ல வரவே சம்மதிச்சான். அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத தம்பி? ரொம்ப மோசமான குடும்பம். அத்தனையும் நடிப்பு. இல்லைன்னா என் புள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டு நகையும் பணத்தையும் கொள்ளடிக்க விட்டுருப்பாங்களா? அம்மா நான் இப்பவும் சொல்றேன், பெரியப்பாவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா நகையும் பணமும் என்கிட்ட தான் இருக்கு. சரி விடுக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ செழியன் தப்பு பண்ணிட்டான். எனக்கு கூட என் மகளை கட்டிக்கலையேன்னு செடிய மேல வருத்தம் இருந்தது உண்மைதான். ஆனாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நான் அவனை லாக்கப்லேருந்து கூட்டிட்டு வரலையா? சொந்த பந்தம்னா அப்படித்தான் இருக்கும். நீர் அடிச்சு நீர் விலகாதக்கா. எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பமும் செழியனுடைய பெரியப்பா குடும்பம் தானே. இந்த குடும்பத்துக்கு மூத்தவர் அவரு. நாளைக்கு இந்த குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டதுனாலும் அவர் தானே எடுத்து செய்யணும். அதனால உன் கோபத்தை எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கா. இல்ல தம்பி, நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என்னால இவனை மன்னிக்க முடியாது. விடுங்க அங்கிள், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்க என்னை மன்னிக்க வேண்டாம். நான் பழையபடி என் பெரியப்பா வீட்டிலே போய் தங்கிக்கிறேன். என்னப்பா அம்மாவையும் தங்கச்சி விட்டு பெரியப்பா வீட்டுக்கு போட்டா இவங்களை யார் பார்த்துப்பாங்க? அவங்க தான் என்ன வேணான்னு சொல்றாங்களே, என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அக்கா உனக்கு என்ன செடியை எடுத்து பணம் தானே பிரச்சனை? அதை நான் தரேன். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துருக்கா. பணத்துக்காக இல்ல தம்பி, என் மன உளைச்சலை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாரு. நீ ஐயோ அக்கா, குஞ்சு மிதிச்சு கோழி சாகாதக்கா. நீயே இப்படி பிடிவாதமா இருந்தா உன் மகன் இவன் எப்படி இருப்பான்? இவனும் பிடிவாதமா தானே இருப்பான். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சரின்னு விட்டுத்தில்லக்கா. இனிமேலாவது இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. இப்ப சொன்னியே இது நியாயக்கா. இந்த பாருப்பா, சரியா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு நல்லபடியா நடந்துக்க. உன்னை விட்டு அம்மாக்கு வேற யார் இருக்காங்க? சரிக்கா, சரி இனிமே உன் மனசு கோணாம நடந்துப்பா. லாக்கப்லேருந்து வந்திருக்கான், அவனை குளிக்க சொல்லி சாப்பிட்றதுக்காக கொடு. நான் வரட்டுமா? சரிப்பா. தம்பி நான் வரட்டுமா? தேங்க்ஸ் அங்கிள். ஏய் என்னப்பா எனக்கு போய் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிட்டு வரக்கா. பாப்பா நில்றா. ஏதோ என் தம்பி இவ்வளவு தூரம் சொன்னதுனால உன்னை இந்த வீட்டுல தங்கறதுக்கு சம்மதிச்சேன். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் நீயும் நானும் வேற வேற தான். இனிமேல் அம்மா புள்ளைங்கிற உறவு இன்னியோட அருந்து போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ.